பாதரே அன்னை புதிய காரியங்களை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்தும். நீ பொறுப்பெடுக்கும்படியாய் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே வழிநடத்தும், நீரே ஆசீர்வாதம் ஆரம்பம் கரம் இருக்கும்படியா ஜபிக்கிறோம். வர தாமதமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் அழைத்து வரும்படியா ஜபிக்கிறோம். ஆண்டவரே பழைய நாட்களே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் மறுபடியும் ஆண்டவரே நீ அவர்களே ஒவ்வொருவரையும் அழைத்து வரும்படியா ஜபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஜீசஸ் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரையும் பேசும்படியா ஜபிக்கிறோம். நன்றி செலுத்தும். பாட்டுகள் பாடுற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜப வேலையில கூட இருக்கும்படியா ஜபிக்கிறோம். வார்த்தை பகுதியை கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். சகலவற்றையும் கருத்து என்னென்ன அநேக தேவைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவைகள் இந்த புதிய வருஷத்துல எல்லா தேவைகளையும் நீ நிறைவேற்றும்படியா ஜபிக்கிறோம். ஆண்டவரே நிறைய பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். அடுத்ததாக வேத வாசிப்பு சங்கீதம் 84 1 தொடக்கம் 12. சகோதரி ஜேன் மோகன் அவர்கள் வேத வாசிப்பை வழங்குவார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். சங்கீதம் 84. கீதீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகிவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். சேலா. உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். சேலா. எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்குமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக ஸ்பெஷல் சாங் சகோதரி காஞ்சனா அவர்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து நமக்கு வழங்குவார். சிஸ்டர் காஞ்சனா, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord. Hallelujah. Swami, நன்றி ராஜா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமி. Hallelujah. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன். உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன். குறைகளை கிறிஸ்துவுக்குள்
மகிமை நிறைவாக்கி நடத்துகிறேன் உம் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்துகிறேன் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தீர் சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர் புதியவைகள் தோன்ற செய்தீர் சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர் ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர் ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம் புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் மனை நிறைவுடன் சொல்கிறோம் அல்லேலூயா ஸ்வாமி நன்றி ராஜா கர்த்தாவே நீங்க செய்த எல்லா நன்மைக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா இந்த வேளை கர்த்தாவே எங்க வாழ்க்கையில் போன நாட்களில் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி கர்த்தாவே எங்களை போஷித்ததற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி கர்த்தாவே எங்கள் முழு மனதோடு உங்களை நன்றி கூறி மகிழ்ச்சி செய்கிறோம் ராஜா உங்கள் நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் அடுத்ததாக நாங்கள் அறிவித்தலூடாக கடந்து செல்வோம் சகோதரி திவ்யா அவர்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து இவ்வாரத்திற்கான அறிவித்தல்களை எமக்கு வழங்குவார் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்திருக்கும் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான இந்த புது வருடத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான ஜனவரி மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். வெளிப்படுத்துதல் 21:5. இன்றைய தினம் எங்களுக்கான தேவ செய்தியை ஜெர்மனி தேசத்திலிருந்து
பாஸ்டர் எட்வின் வேர்னர் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிஸ்டர் மிதுலா ஆண்ட்ரூஸ் அம்மா தலைமையில் சிறுவர் வாலிபர்களுக்கான ஊழியங்கள் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இந்திய இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிங்கள ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனையும் நடைபெற்று வருகிறது. இதுவே இந்த வாரத்துக்குரிய அறிவித்தல். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக எம்மை புதிய ஆராதனையினூடாக பாஸ்டர் நிக்சன் அவர்கள் எம்மை வழி நடத்துவார். பாஸ்டர் நிக்சன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. ஒரு விசை இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ஜெபத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, பரிசுத்தம் உள்ளவரே, பரம பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்தவரே, இந்த நல்ல நேரத்துல கூட விசேஷமாக ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனமாக இந்த ஆண்டவரே இணைப்பில் இணைந்து ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க, உங்களுடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நடு செலுத்துகிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. அப்பா, ஆராதனை வேலையில உங்களுடைய கிருபை, தயவு, இரக்கம், உங்களுடைய பிரசன்னம் எங்கள் வழி நடத்தட்டும். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில கூட உங்களோடு கூட இருப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்த இருக்கோம். தெரிந்த பாடல், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால கூடாதது ஒன்றும் இல்லை. ஒருவேளை 2025 வருடம் நம்ம வாழ்க்கையில நிறைய விதமான போராட்டங்களோடு, பாடுகளோடு, கவலைகளோடு, பலவீனத்தோடு போயிருக்கலாம். ஆனா 2026 வருடம் கர்த்தரால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், உங்க சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், எரேமியா 29:11 வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில அது கர்த்தரால கூட போகுது. எல்லாம் இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி வாய்களை திறந்து உற்சாகமாய் நம்ம ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உற்சாகமை சொல்லுவோமா? கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. வாயில திறந்து சொல்லுவோம், சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, சேர்ந்து பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. பாடுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே. சந்தோஷமா சொல்லுவோம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா,
மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, நீ மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பாடல் ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல், அநேகர் விரும்பி பாடுகிறதான ஒரு பாடல். இதுல ஒரு லைன் இருக்கு பாருங்க, கடல் மீது நடந்திரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பேற்பட்ட சந்ததி என்று உங்களுக்கு தெரியுமா? நம்ம கடல் மேல நடந்த சந்ததி மாத்திரம் அல்ல, கடலை பிளந்து அதுக்குள்ள நடந்த சந்ததியும் நாமத்தான் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மறுபடியும் எல்லாரும் உற்சாகமாய் சேர்ந்து பாட போறோம். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கடைசியா ஒரு முறை சொல்ல போறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே, லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே, எழுந்திரு என்று சொன்னாரே, யாவீரு மகள் பிழைத்தாளே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது. உற்சாகமாய் சொல்லுவோமா? கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவனால் கூடாத காரியங்கள் அது ஒன்றுமே இல்ல. நம் தேவனால் ஆகாத காரியங்கள் ஒன்றும் இல்ல. நம் தேவனால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்ல. விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு துதிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஆராதிக்கும் போது, அவருடைய நாமத்தை சொல்லி பாடும் பொழுது, அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு விசை அப்படியே நம்ம அடுத்த பாடலை பாட போறோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். குருடருக்கு கண்களை கொடுத்தவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. உற்சாகமா சொல்லுவோமா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நல்லா உற்சாகமாய், அன்பான
தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சேர்ந்து சொல்ல போறோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். சந்தோஷமா ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் அது எதினால் நீ என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கரங்களை அசைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். நம் இயேசு நல்லவர். கரங்களை தட்டி ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்துல வல்லமையாக இறங்குகிறார். வெண்புறாவை போல இறங்குகிறார். பாருங்க, எவ்வளவோ கோடான கொடி தூதர்கள் உண்டு, கோடான கொடி தூதர்கள் ஆண்டவருக்கு உண்டு. ஆனாலும் ஆண்டவர் பிரியப்படுகிறது. நம்முடைய ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுகிறார், நம்முடைய துதியிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு இடைப்படுவோமா? இயேசுவே நீர் நல்லவரப்பா, இயேசுவே நீர் நல்லவரப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யட்டும். எங்கள் எல்லாரையும் உம்முடைய பிரசன்னத்தால மூடுகிறோம் ஆண்டவரே. ஓ ரிபா ராகாதீன சீதா ராபா ஆதி ரகதீன மேதுரா. Thank you Father, thank you Jesus. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை உடைத்து உருவாக்குங்க. உம்முடைய வாக்குத்தத்த வசனங்கள் எங்க வாழ்க்கையில கிரியேட் செய்யும்படியாக எங்களிடத்தில் இருக்க எல்லா விதமான காரியங்களை எடுத்து போட்டு நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேற வேற தேசங்களில இருந்தாலும், கடல் கடந்து இருந்தாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு கூட்ட ஜனமாக திறப்பிலே நின்று ஜெபிக்க வைத்தீங்களே, திறப்பிலே நின்று துதிக்க வச்சீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஏசையா, உம்மை தானே. ஒரு விஷயம் சொல்லுவோமா? என் முன்னே நிறுத்தி உள்ளேன். வாயை திறந்து ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன்.
உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் 10வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், பர்திமேயு குருடனை வாசிக்கிறோம், அவரை குறித்து வாசிக்கிறோம். பாருங்க, அவருக்கு என்று ஒன்றும் இல்லை, ஆனா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நசரேயனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே என்று எல்லாரும் அடக்கின பொழுது, ஒரு கூட்டம் அவனை கட்டுப்படுத்திய பொழுது, அவனை கண்ட்ரோல் பண்ணின பொழுது, எதுக்கும் செவி கொடுக்காம, யாரை பத்தி கவலைப்படாம ஆண்டவரேன்னு சொல்லி தன் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டா. வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது அதை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எரேமியால வாசிக்கிறோம், தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை கொண்டு கர்த்தர் நிரப்ப போகிறார். ஒரு விஷயம் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, உம்மோடு இருப்பதுதான் ஏசப்பா எங்க வாஞ்ச, உம்மை பார்ப்பதுதான் ஏசப்பா எங்க நோக்கம், உமக்காக ஓடுறதுதான் ஆண்டவரே எங்களுடைய விருப்பம், சுவிசேஷ பாரம் ஒண்ணுதான் ஆண்டவரே எங்க இருதயத்தை சொல்ல போறோமா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். யார் எத்தனை பேராலும் சொல்ல முடியும், ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் உண்மைதான் நிப்பாட்டி இருக்கிறேன், என் குடும்பத்துல நான் உண்மைதான் நிறுத்தி இருக்கிறேன், என்னுடைய வேலை தளத்துல உண்மைதான் நான் வைத்திருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய நண்பர்கள் மத்தியில ஆண்டவரே நான் உண்மைதான் நிறுத்தி இருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய சபைகளில் உண்மைதான் நிறுத்தி இருக்கிறேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அவர் வெண்புறாவை போல் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். இந்த துதி ஆராதனை வேளையில ஆண்டவர்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க இருக்கிறேன். ஒரு சின்ன குழந்தை ஒரு பெட்டி ஷாப்புக்கு முன்னாடி ரொம்ப நேரமா அழுக்கான துணிகளோடு அழுக்கான ஆடைகளை போட்டுக்கொண்டு ரொம்ப அன்கிளீனா நின்று கொண்டு இருந்தாங்க. அந்த கடைக்கு வந்தவங்க எல்லாம் திட்டுனாங்க. அந்த கடைக்காரர் உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோன்னு சொன்னாரு. இந்த குழந்தை ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னிச்சு, அந்த அப்பாவை பார்த்து, அந்த கடைக்காரரை பார்த்து சொன்னிச்சு, அண்ணே என் கை சின்ன கை என்ன, என் கை குட்டி கை என்ன, நான் எடுத்தா 2 3 தான் சாக்லேட் எடுப்பேன், ஆனா உங்க கை பெரிய கை, நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா நிறைய சாக்லேட் கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. அதே போலதான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க தேடி போகிற எல்லா காரியங்களையும் நிப்பாட்டுங்க. நீங்களா தேடி போகிற சொந்தம், நீங்களா தேடி போகிற ஆசை, நீங்களா தேடி எடுக்கிற வேலை, நீங்களா தேடி தேடி செய்கிற பிசினஸ்ல அது ஒரு பெரிய செழிப்பை தராது. அந்த தேவனை முன்பாக வைத்து, தேவனை முன்பாக நிறுத்தி ஜெபத்துல தரித்திருந்து பெற்றுக் கொள்ளக்கூடியது அது நிரந்தர ஆசீர்வாதங்களை கொடுக்கும், நிரந்தர நன்மைகளை தரும். அது பெர்மனன்ட் பிளெஸிங்ஸ் ஆக இருக்கும். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தம் உள்ளவரே, அப்பா, இந்த நல்ல நேரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
பாடிய பாடல்கள் ஆண்டவரே, துதியின் வேலைகள்ல என் தேவன் ஆண்டவரே, இந்த சின்ன நேரத்துல கூட நீர் இடைப்பட்டீங்கன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதுல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நரம்புகள், ஜவ்வுகள், தசைகள், எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக ஆண்டவரே, செய்தியை கொண்டு வந்து இருக்கிற தாசனுடைய கரங்களில் ஒப்புவிடுகிறோம் அப்பா. மகனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. உங்களுடைய வார்த்தை அது அநேகரை உருவாக்குறதாக இருக்கட்டும், ஒரு உருமாற்றத்தை தருகிற வார்த்தையாக இருக்கட்டும், ஒரு பயனுள்ள வார்த்தையாக, பிரயோஜனம் உள்ள வார்த்தையாக, ஆசீர்வாதமான வார்த்தையாக நீர் அநேகருக்கு மாற்றி தர போறதுக்காக நன்றி செலுத்தி எல்லா துதிக்கான மகிமெல்லாம் நமக்கு கொடுத்து மகனா ஊழியக்கான ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Pastor. Thank you, Pastor. கர்த்தர் தாம் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Thank you, Amen, God amen. bless you, Pastor. அடுத்ததாக தேவ செய்திக்காக ஜெபிக்கும்படி பாஸ்டர் ஸ்டீவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord, Pastor. Pastor ஸ்டீவன் ஐயா. Praise the Lord, praise the Lord. எல்லாருக்கும் Praise praise the the Lord. ஜீசஸ் குரு எல்லாருக்கும் praise the Lord. ஃபர்ஸ்ட் கேக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் கேக்குதுங்களா? ஆமா, கேக்குது பாஸ். ஓகே ஓகே. மகா பரிசுத்தம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அருமையான ஆராதனையை கேட்டோம். ஆராதனை செய்கிற வீரர் தேவன் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வசனங்கள் படித்த சகோதரிக்காகவும் இயேசுவே பாட்டு பாடின சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, செய்தி கொடுக்க போகிற தாசனை எடுத்து பயன்படுத்துங்க இயேசுவே. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில தெய்வமே உங்களுடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு வெளியரங்கமாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வசனத்தை கேட்கிற வேளையிலே உங்களுடைய வார்த்தையில இருக்கிற ஜீவனும் வல்லமையும் வெளிப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்கிற வேளையிலே என் இதில் கலந்து கொண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு விடுதலை, நோயிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு ஆரோக்கியம், ஒரு ஜெயம் நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. தேவ ஆவியானவர் தாமே பிரசங்கிக்கிற தாசனை எடுத்து பயன்படுத்தி ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உதவி பண்ணுங்க. இயேசு ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சு கொடுத்த ஒவ்வொரு வித சகல கிருபைகளையும், சகல விதமான நற்கிரியைகளையும், சகல விதமான ஆவிக்குரிய கனிகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்யுங்கப்பா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. Thank you, Pastor. Thank you. Thank you, Pastor. அடுத்ததாக தேவ செய்தியை எமக்குரிய மன்னாவை கொடுப்பதற்கு பாஸ்டர் எட்வின் பேர்னர் ஐயா அவர்கள் ஜெர்மனியில் இருந்து எமக்கு வழங்கவிருக்கிறார். Praise the Lord, Pastor. Praise the Lord அம்மா. Praise the Lord. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் உங்களை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த 2026 ஆண்டிலும் உங்கள் முகங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். அதே வேளையிலே நம்முடைய சிறையிருப்புகளை தேவன் திருப்புகிற தேவனா இந்த நாட்களில் இருப்புகிறார் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே பாருங்கள், ஆதிகாமம் 26ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே 22வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது 21வது வசனத்திலே அங்கே ஈசாக்கினுடைய காரியத்திலே தகப்பனாருடைய திறவுகளை தோண்டுகிற வேளையிலே அவர்கள் எதிர்த்து நிட்டார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை, அவர்களோடு வாக்குவாதம் பண்ணவில்லை. அவர் அப்படியே விட்டு இந்த நாட்களே போகிறார். ஆனால் அடுத்த வசனம் 22வது வசனத்தில் சொல்லுகிறது, அந்த அவர்களுக்கு இருந்த அந்த ஏசேக்கு சித்தனார் அங்கே முடிந்து ரெகபோத் துவங்கினது என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். இந்த ஆண்டு ஒரு ரெகபோத்தின் ஆண்டா இருக்கிறபடியினால் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த ஏசேக்கு சித்தனார் இருந்தாரோ எல்லாம் மாறி இந்த நாட்களே ரெகபோத் ஊடாக இந்த நாட்களே நம்முடைய ஆண்டவர் உங்களை நடத்த இந்த நாட்களே வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதற்கு பின்பாக 24வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவர் அவர்களுக்கு அங்கே தரிசனமாகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த ஆண்டு ஒரு விசுவசித்த ஆண்டா இருக்கிறது. நீங்கள் யார் என்னத்தை சொன்னாலும் இந்த ஆண்டிலே ஒரு காரியத்தை நான் சொல்லும்படியா வாஞ்சிக்கிறேன். இந்த ஆண்டிலே தேவன் நம்மை சந்திக்க வருவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஏதோ ஒரு வழியிலே இந்த நாட்களை தேவன் நம்மோடு இந்த நாட்களில் இடைப்படுவார். ஏனென்றால் அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியினால் ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியாகவும்
அதாவது தொய்ந்த உள்ளங்களை, அதாவது நொறுங்குண்ட இருதயங்களை இந்த நாட்களிலே அவர் அதாவது சீர்படுத்தும்படியாகவும் தேவன் இந்த நாட்களில் எங்களோடு இடைப்படுவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்த்தக்கூடியதா இருக்கு. இன்றைய நாட்களிலும் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 143வது சங்கீதம் 10வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இந்த நாட்களே தேவனுக்கு பிரியமானபடி இந்த சகோதரர் கூட இந்த நாட்களை வர்ஷிப் எடுத்த நேரத்திலே வந்து சொன்னார், இந்த நாட்களை ஆண்டவரே உம்முடைய சித்தமணி 2-3 காரியங்கள் இந்த வார்த்தை ஊடாக சம்பந்தப்பட்ட காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. சங்கீதக்காரர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய இந்த நாட்களில் நீர் என்ன செய்யும், எனக்கு போதித்தரலும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் தேவனுக்கு பிரியமானதை இந்த நாட்களிலே செய்யும்படியாக இந்த நாட்களிலே போதிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான காரியம் எது என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் எது என்று நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால், ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களிலே, நம்முடைய ஆவி ஆத்ம சர்வத்தை இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளிலே இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக நாங்கள் பலப்படுத்துகிற வேளையிலே தான் அவருக்கு பிரியமான காரியத்தை இந்த நாட்களிலே செய்ய முடியக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், தாவீதை குறித்து பாருங்கள். தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இவன் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தாவீது தேவனுக்கு பிரியமானபடி தாவீதினுடைய இருதயம் இந்த நாட்களில் திருப்பப்படுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் தாவீது தவறு செய்திருக்கலாம். அந்த தவறை குறித்து நான் சொல்லவில்லை. இந்த நாட்களிலே தாவீதினுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமாக திருப்பப்பட்டது நிமித்தம், தேவனுக்கு பிரியமான காரியத்தை இந்த நாட்களில் செய்த மட்டுமல்ல, ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தாவீது இந்த நாட்களில் அவருடைய இருதயத்திலே வாஞ்சை கொண்டதை தேவன் அறிந்தார் என்று சொல்ல இங்கே பார்க்கிறோம். அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதை குறித்து, தாவீதை ஜவாப்பா, உன்னுடைய கரங்கள் எல்லாம் காயம், அதாவது ரத்தம் படிந்திருக்கிறபடினால் உன்னுடைய கற்ப புறப்பாகி உன்னுடைய குமாரன் இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிற வேளையிலே எல்லா பனிமுட்டுகள் எல்லா காரியத்தையும் தாவீது இந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமான காரியத்தை இந்த நாட்களிலே செய்து வைக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது, சாலமோன் வந்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்த உடனே வேதம் சொல்லுகிறது, ஆண்டோடைய வஸ்திரத்தின் தொங்கல் அந்த ஆலயத்தில் இந்த அபிஷேகம் அப்படியே இந்த நாட்கள் என்ன செய்யறதாம், அந்த ஆலயத்திலே படுகிறதாம், ஆலயத்தை மூடுகிறதாம். அந்த வேளையிலே பாருங்கள், தேவனுடைய அந்த பிரசன்னத்தினாலே ஆராதனை செய்த அந்த பாருங்கள் ஆசாரியர்கள் எல்லாம் இந்த நாட்களே பாருங்கள் நிற்க கூடாதபடி விழுந்தார்களாம் என்று சொல்லி அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போலத்தான் இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமானபடி இந்த நாட்களிலே நாங்கள் நடப்போமா இருந்தால், கர்த்தர் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் இந்த நாட்களில் நம்மை மூடிக்கொள்ளும். பாருங்கள், சங்கீதம் 91 சொல்லப்பட்டது போல, எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்றும் எங்களை அணுகாதுன்ற மாதிரி விபத்துக்கள் நெருக்கங்கள் வந்தாலும், ஆனால் நம்மை அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் மூடி இந்த நாட்களிலே பாதுகாக்கும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அப்படியானால் நாங்கள் அவருக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை அறிந்து இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். அவருடைய டேஸ்ட் என்ன. இன்றைக்கு சாதாரணமா பாருங்க, இன்றைக்கு நாம குடும்பமா இருக்கிறோம். இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய அதாவது மனைவியார் சமைக்கிறார்கள், கணவருக்காக சமைக்கிறார். கணவரிடத்திலே சமைக்கிற வேளையிலே பாருங்கள், அவர்களுக்கு தெரியும் என்னுடைய கணவருடைய டேஸ்ட் என்ன காரியத்தை அவர் சாப்பிடுவார், எப்படியாக சாப்பிடுவார்னு சொன்னா அதுக்கு ஏற்றபடி பிரியமானபடி இந்த நாட்களை சமைச்சு கொடுக்கிற வழியிலே சந்தோஷமா இந்த நாட்களை அவர்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இந்த நாட்களை அந்த குடும்பம் இருக்கிறத இங்க காணப்படும். அதே விதமாகத்தான் கர்த்தருடைய டேஸ்ட் இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 143:10 போதித்தரலும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் அவருடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே தான் கர்த்தர் சொல்லுவார், இன்ன பிரகாரம் நீ இதை செய்ய என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே தேவன் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே சங்கீதம் 143 அதிகாரத்திலே 8வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்திலே என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக எனக்கு போதித்தரலும், இரண்டாவதாக இந்த நாட்களிலே காண்பியும் ஐயா, உம்முடைய வழியை காண்பியும் ஐயா. ஆண்டவரே, ஹேவ் யுவர் வே, உம்முடைய பாதைகளை எனக்கு காண்பியும் ஐயா.
ஆண்டவரே இந்த நாட்களிலே எந்த வழியிலே நான் நடக்க வேண்டும், நான் நடக்கிற வழி சரியான வழியா தவறான வழியா என்பதை இந்த நாட்களை எனக்கு போதித்து சரியான வழியிலே செம்மையான வழியிலே இந்த நாட்களை நடத்தி செல்லும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை கேட்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக நாங்கள் அவருடைய வழியிலே இந்த நாட்களை நடப்போமா இருந்தால் தான் அவருக்கு பிரியமான காரியத்தை இந்த நாட்களிலே நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களில் அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நியாய பிரமாணங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் என்று சொல்லி இந்த நாட்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்றைக்கு நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய நியாய பிரமாணங்களை நமக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதியான காரியத்தை செய்கிறோமா? நீதியாக அந்த நாட்களிலே பேசுகிறோமா? சில வேளைகளிலே நாங்கள் மாமிசத்திலே இந்த நாட்களை தவறி விடுகிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த நாட்களிலே அவருடைய நியாய பிரமாணங்களை எல்லாம் இந்த நாட்களில் எனக்கு முன்பாக இந்த நாட்களிலே நிறுத்தி இருக்கிறேன். அப்படியானால் தேவனுடைய காரியங்கள் என்ன, எப்படியாக செய்ய வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் நமக்கு முன்பாக இந்த நாட்களிலே நாங்கள் நிறுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியான தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டுமா இருந்தால் இந்த காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் செய்து கொண்டு வருகிற வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 40ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே சொல்லுகிறது எப்படி என்றால், உமக்கு பிரியமானதை செய்ய இந்த நாட்களை விரும்புகிறேன், உம்முடைய நியாய பிரமாணங்கள் என் உள்ளத்திலே இருக்கிறது. முதலாவது பார்த்தோம் இந்த நாட்களிலே அங்கே உமது நியாய பிரமாணங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் என்று. இரண்டாவதாக அந்த நிறுத்தப்பட்ட அந்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறபடினால் ஆண்டவரே, நான் தவறி இந்த நாட்களிலே தவறான வழியிலே இந்த நாட்களிலே நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் நாம் சீராகத்தான் இந்த நாட்களிலே செய்வேன் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தும் ஐயா, உமக்கு சித்தமானபடி உமக்கு பிரியமான காரியத்தை இந்த நாட்களிலே செய்யும்படியாக இந்த நாட்களிலே என்னை நடத்தும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களிலே பேதுருவை கேட்கிறார், சீமோன் பேதுருவே இந்த நாட்களிலே என்று கூப்பிடுகிற வேளையிலே அப்படியாக அடிக்கடி கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவர் அந்த பேதுரு இந்த நாட்களில் அவர் பேதுரத்திலே கேட்கிறார், நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா என்று கேட்கிற வேளையிலே அநேக தரம் கேட்டது நிமித்தம் அவர் இந்த நாட்கள் சொல்லுவார், ஆண்டவரே நீர் அறிவீர் ஆண்டவரே நான் செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, பாருங்கள், நேசிக்கிறையா என்று கேட்டுவிட்டு ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்லி இந்த நாட்களில் அவனிடத்திலே அந்த காரியத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய அழைப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே நேசிக்கிறார். அதே வேளையிலே இந்த நாட்களிலே நாங்கள் அவருக்கு பிரியமானதை இந்த நாட்களிலே செய்யும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் வாஞ்சிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய அந்த சத்தம் நம்முடைய இருதயத்திலே என்றென்றும் இந்த நாட்களை துணித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு ஆத்மாவிலும் ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசித்தால் இந்த நாட்களிலே, அதாவது எனக்கு பிரியமானதை செய்யும்படியாக நீ இந்த நாட்களிலே உன்னுடைய பாதையை மாற்றிக்கொள் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிற தேவனுடைய சத்தம் இந்த நாட்களிலே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நியாய பிரமாண புஸ்தகம் அதாவது உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய அந்த வார்த்தை, the word of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உதடுகளை விட்டு பிரியாதிருக்கும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படியாக நாங்கள் கற்றுக் கொடுக்கிற வேளையிலே தான் நாங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்கிறவர்களாய் இந்த நாட்களிலே இருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே பாருங்கள், இந்த நாட்களிலே வேத வார்த்தை என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே எந்த நேரமும் எந்த வேளையிலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும், கொழுந்து விட்டு எறிய வேண்டும். ஒரு சீசர்களோடு ஆண்டவர் நடந்து போகிற வேளையிலே பாருங்கள், அந்த சீசர்கள் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இந்த நாட்களில் வருகிற வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே இருட்டி விட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்கள், நீங்கள் ராத்தங்கி விட்டு போங்கள் என்று போகிற வேளையிலே பாருங்கள், அந்த இடத்திலே அவர்கள் அங்கே போய் அப்பம் பிட்கிற வேளையில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் பேசின வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே என்ன செய்ததாம், கொழுந்து விட்டு இருந்ததாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய
இந்த வார்த்தையை கேட்கும்படியா அந்த நாங்கள் சிறு கூட்டமாய் கூடியிருந்தாலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே அனுதினமும் இந்த நாட்களிலே கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அப்படியாக இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிற வேளையிலே தான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் செய்து முடிக்கலாம். இந்த உலகத்திலே நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களில் அந்த ஐஸ்வர்யம் எதற்காக உதவுகிறது? அவர்களுடைய கடைசி நேரத்தில் அவர்களுக்கு கூட இந்த நாட்களை உதவாத எல்லாவற்றையும் இந்த நாட்களை விட்டு இந்த நாட்களை போறவர்களா இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் காரியத்தை செய்வோமா இருந்தால் பரலோகத்திலே அதற்குரிய பலன் இந்த நாட்களிலே இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்ப செம்மையான இடம் எதை குறிக்கிறது? தேவன் வாசம் செய்கிற இடம், தேவனுடைய சபையை அந்த இடத்திலே குறிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இருவரோ மூவரோ என் நாமத்தின் நிமித்தம் எந்த இடத்திலே ஒருமித்திருக்கிறீர்களோ அந்த இடத்திலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் சபை கூடுதல் வருகிற வேளையிலே அங்கே தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்திலே கூடியிருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களிலே சபை நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். சபை நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய சபையிலே இந்த நாட்களிலே நாங்கள் வந்து இந்த நாட்களிலே அவரை அங்கே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இந்த நாட்களை ஆராதிக்கிற வேளையிலே நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே என்ன செய்யும் என்றால் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைகிற வேளையிலே இருதயத்திலே இருக்கிற இந்த நாட்களிலே உடைவுகள், இருதயத்திலே இருக்கிற வேதனைகள், இருதயத்திலே இருக்கிற நோவுகள், சிந்தனையிலே இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த பிரசன்னத்தின் ஊடாக தகர்த்தெறியப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த வேளையிலே தான் நாங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இந்த நாட்களிலே நாங்கள் மாற்றப்படுகிறோம் என்பதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், உமது ஆலயத்தின் மகிமையை வாஞ்சிக்கிறேன் என்று 26வது அதிகாரம் 8வது வசனம் சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அவருடைய ஆலயத்தினுடைய மகிமையை இந்த நாட்களிலே நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் பாருங்க, இன்றைக்கு ஆலயத்துக்கு போறதுக்கு இந்த நாட்களை பெரிய கஷ்டப்படுவாங்க. சண்டே சண்டே சொன்னா ஞாயிற்றுக்கிழமை சொன்னாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் வேறு ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஆண்டோடைய சமத்துக்கு போக முடியாது, எனக்கு அப்படியான பிரச்சனையா இருக்கு, இப்படியான பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவாரு. இன்றைக்கு கிட்டத்தட்ட நான் 35, 36, 37 ஆண்டுகளுக்கு மேலாக அதே இயேசு கிறிஸ்துவோட தான் நான் இந்த நாட்களை நடந்து வருகிறேன். நான் எந்த தேசத்துக்கு போனாலும் அந்த இடத்திலே போய் முதலாவது என்னுடைய கேள்வி என்னடால், பக்கத்துல எங்க சேர்ச் இருக்காப்பா, முதலாவது அது யாருடைய சேர்ச்சா இருக்கலாம், எந்த பாச பேசுறவளா இருந்தால் அந்த ஆராதனையில நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் அந்த இடத்துக்கு போனான். இன்று வரைக்கும் என் ஆண்டவர் இந்த நாட்களிலே என்னை கைவிடுவதில்லை. இந்த நாட்கள் என்னோடு கூட இந்த நாட்களை தேவைகளை இந்த நாட்களை சந்தித்துக் கொண்டு வருகிறார். அநேக ஆண்டுகளாக இந்த நாட்களை சில காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு வந்தோம். 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இந்த நாட்களில் சில காரியங்களுக்கு ஜெபித்துக் கொண்டோம். ஆனால் திடீரென்று பார்க்கிற வேளையில அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்கள் அந்த காரியங்களை அதிசயமாக செய்து வருகிறார். அந்த காரியத்தை நான் திரும்பி பார்க்கிற வேளையிலே இது நடந்ததா, இது நிஜமா அல்லது இந்த நாட்களில் கனவா என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நாட்கள் எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இந்த நாட்கள் இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இதுதான் கர்த்தருடைய காரியம். அப்படியானால் நாங்கள் அவருக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் என்றைக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வாஞ்சிக்கிறோமோ, நம்முடைய குடும்பத்துல பாருங்கள், இன்றைக்கு கணவன் வாஞ்சிக்கலாம், மனைவி வாஞ்சிக்கலாம், பிள்ளைகள் இப்ப பாருங்கள் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களை நாங்கள் ஒவ்வொருவரும் வாஞ்சித்து என்னென்ன காரியத்தை அவருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சித்தத்தின்படி நாங்கள் செய்ய அந்த நாட்களை பிரியமான காரியத்தை செய்யும்படியாக நாங்கள் இன்றைக்கு செயல்படுகிறோமோ, அந்த வேளையிலே தேவன் நம்முடைய குடும்பத்தோடு கூட இருந்து தேவைகளை சந்தித்த நாட்களே ஆசீர்வதிப்பார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிறான், என் வாஞ்சை எல்லாம் இந்த நாட்களிலே நீர்தானே ஆண்டவரே, என் வாழ்வு எல்லாம் நீர்தானே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே உங்களுடைய வாஞ்சை என்ன? 2026ஆம் ஆண்டு இந்த நாட்களிலே உங்களுடைய வாஞ்சை என்ன? இந்த நாட்களிலே உங்களுடைய காரியம் என்னவாக இந்த நாட்களில் இருக்கு? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டோடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் ராஜா வருகிறார். இந்த நாட்களே பாருங்கள், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தருமாக இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே வருகிறார். தன்னுடைய சிங்காசனத்தை எருசலேமிலே அங்கே இந்த நாட்களிலே அதாவது உருவாக்கும் படியாக இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே கடந்து ராஜா
ராஜாதி ராஜராக வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாங்கள் இந்த நாட்களை ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவருக்கு பிரியமானதை இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். ராஜா பிரியப்படும்படியாக இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜா மேலே பிரியம் வைத்து ராஜாவுக்கு பிரியமான காரியத்தை இந்த நாட்களில் செய்கிற வேளையிலே ராஜா இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த 2026ஆம் ஆண்டு இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ரெகபோத் துவங்கி இருக்கிறது. இதை நீங்கள் மறந்துடாதீங்கள். அந்த ரெகபோத்தின் மூலமா இந்த நாட்களிலே அவருக்கு பிரியமான காரியம் என்னன்னு நீங்கள் அறிந்து இந்த நாட்களிலே செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான செய்தியூடாக செய்தியை வழங்க பாஸ்டர் எட்வின் வேணரையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆசீர்வாத ஜெபத்தை பாஸ்டர் ஜீவானந்தன் அவர்கள் நமக்கு வழங்குவார். பாஸ்டர் ஜீவானந்தன். பரலோக பிதாவே, ஓகே, தேங்க்யூ. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் எங்கள் நடுவில் எழுந்தருளி இந்த அருமையான வருஷத்தின் துவக்க நாட்களில் நாங்கள் இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியின் ஊடாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும், அப்பா, இந்த ஸ்பெஷல் சண்டே சர்வீஸ்ல ஒவ்வொருவராய் கலந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு பாராட்டின அன்புக்காக, இரக்கத்திற்காக, தயவிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளிலேயும் செய்யப்பட்டதான எல்லா ஆராதனைகளுக்காக, அப்பா, உங்க வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று நாங்கள் காண்கிறோமே ராஜா. பேசினதான அருமையான தாசருக்காய் நன்றி ஆண்டவரே. பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இது எங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறட்டும், அது பலிக்கட்டும். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 10, 60, 100 பலம் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாய் இதை ஹோஸ்ட் பண்ணி நடத்துகிறதான அருமையான ஆண்ட்ரூ ஐயாவுக்காக, முன்னோடிகளாய் இருக்கிறதான எட்வின் வார்னர் ஐயாவுக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சகோதரிமார்களுக்காக, ஊழியர்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே எங்கள் மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம் ராஜா. வேண்டியதான சரீர சுகம், பலன், ஆரோக்கியம் ஆண்டவரை இந்த வாரங்களில் நடைபெற இருக்கிறதான அடுத்தடுத்து ஸ்பெஷல் மீட்டிங்கை என் தேவன் தாமே பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கலந்து கொள்ளுகிற, கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிற, ஊழியம் செய்கிற, ஜெபிக்கிற, தாங்குகிற, உதவி செய்கிற, பாடல் ஆராதனை செய்கிற, விண்ணப்பிக்கிற எல்லா சகோதரமார்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் உங்க கிருபையின் பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியில திட்டமிட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் இந்த 2026 நீர் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி, செய்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ராஜா. உங்க நாமமே மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர். எல்லோரும் சேர்ந்து என் ஆத்மாவை சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் எட்வின் வேணுங்கய்யா. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர். Thank you. God bless you. Thank you, Pastor Andrew. Pastor Andrew, thank you. God bless you. Thank you. God bless, Pastor. Thank you.